வணக்கம் மக்களே. ஆதார் அட்டை உள்ளவர்களுக்கு சில இலவசமான அறிவிப்புகள் மற்றும் புதிய அப்டேட்டுகள்னு சொல்லி சில முக்கியமான அறிவிப்புகளை இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்ன அறிவிப்புகள், யாருக்கெல்லாம் இலவசம், என்ன இலவசமாக கிடைக்க போகுது அப்படின்ற முழு விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக சேரும். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கக்கூடிய வியூவர்ஸாக இருக்கீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆதார் அட்டை அப்படின்றது ரொம்பவே முக்கியமான அடையாள ஆவணங்களில் ஒன்று. ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து இறக்குற வரையும் இந்த ஆதார் அட்டை கம்பல்சரி. குழந்தைகளை பள்ளியில் சேர்க்கறது முதற்கொண்டு வங்கி கணக்கு, அதுக்கப்புறம் அனைத்து விஷயங்களுக்குமே அரசு சலுகைகளை பெறறதுக்கு இந்த ஆதார் அட்டை அப்படின்றது கம்பல்சரி. கேஒய்சி அப்படின்றதே ஆதார் அட்டை வைத்து தான் நடக்கவும் செய்து. இந்த நிலையில் ஆதார் அட்டைக்கு சில முக்கியமான விஷயங்களை வெளியிட்டிருக்காங்க UIDAI. முதல் அறிவிப்பாக ஆதார் அட்டை வைத்திருப்பவர்கள் 10 ஆண்டுகளுக்கு ஒரு டைம் அவங்களோட அடையாள சான்று மற்றும் முகவரி சான்றை எடுத்துகிட்டு வந்த ஆதார் அட்டையை புதுப்பிச்சுக்கணும் அப்படின்றது கம்பல்சரி. அதை இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் இப்போ சொல்லியிருக்காங்க. கம்பல்சரி நீங்கள் பண்ணியே ஆகணும். இந்த நீண்ட கால இடைவெளியில் ஒருவரோட முக அமைப்பு அல்லது இருப்பிட முகவரி மாறி இருக்க வாய்ப்புள்ளதால் தகவல்களை சரிபார்த்தது அவசியமானதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் பண்ணாமல் போகக்கூடிய பட்சத்தில் அரசோட நிதி உதவிகள், வங்கி KYC நடைமுறைகள் மற்றும் ஆதாருடன் இணைக்கப்பட்ட இதர சேவைகள் அனைத்தும் தடைப்படக்கூடும் என்று UIDAI எச்சரித்துள்ளாங்க. இது மே முதல் அமலாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ முடிஞ்சளவு ஆதார் அட்டையை புதுப்பிச்சுக்கோங்க. இரண்டாவது அறிவிப்பா, நம்ம அனைவருமே ஆதார் அட்டையிலே பெயர் மாற்றம், முகவரி, பிறந்த தேதி, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தை புதுப்பிக்கணும் அப்படின்னாலும் உடனே நம்ம இ-சேவை மையம் போவோம். ஒவ்வொரு திருத்தத்துக்குமே கிட்டத்தட்ட 75 ரூபாயிலிருந்து 150 ரூபா வரையும் கட்டணம் அப்படின்றது வசூலிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பெரிய கியூலையே நிற்க வேண்டியதாக ஆயிடுது. ஸோ இதனால மக்களுக்கு நிறைய சிரமம் தான் ஏற்படும். இதை கருத்தில் கொண்டு இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் சொல்லக்கூடிய UIDAI ஆனது பொதுமக்களோட நலன் கருதி முற்றிலும் இந்த சேவையை இலவசமாக வழங்கியிருக்காங்க. அதாவது வருகின்ற ஜூன் 14, 2026 வரையுமே ஆன்லைன் மூலமாக நீங்கள் புதுப்பிக்கிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு அனைத்து சேவைகளுமே ஆதார் அட்டையில் இலவசம். இந்த சேவைகளை நீங்கள் இலவசமாக பெறலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த கண் கருவிழி ரேகை மற்றும் கை ரேகை இந்த பதிவுகளை தவிர்த்து மீதி அனைத்தையும் நீங்கள் ஆதார் அட்டையை ஆன்லைன் மூலமாகவே பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் இருந்தபடி. அதுக்கு www.myaadhar.uidai.gov.in அப்படின்ற அதிகாரப்பூர்வ வெப்சைட்குள்ளார போயிடணும். அதில் உங்களோட ஆதார் எண்ணை கொடுத்தீங்கன்னா OTP வரும். அந்த OTP மூலமாக லாகின் பண்ணதுமே நீங்கள் ஆதார் அட்டையை புதுப்பிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னும் போது ஆவண புதுப்பிப்பு இல்லைன்னா டாக்குமெண்ட் அப்டேட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட அடையாள ஆவணம் மற்றும் முகவரி சான்றை அப்லோட் பண்ணிக்கணும். இதற்கு 2 MBக்குள்ளே இருக்கக்கூடிய கோப்புகள் தான், அதாவது ஃபைல்ஸ் தான் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகிடும். இது மட்டும் இல்லாமல் பெயர் மாற்றம், முகவரி சேஞ்ச் பண்ணுறது, மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது, டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ணுறதுன்னு அனைத்து சேவைகளையும் நீங்கள் அங்கே பெற்றுக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் மை ஆதார் அப்படின்ற ஆப் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது மூலமாக நீங்கள் ஆஃப்லைன் மூலமாகவும் சில முக்கிய தகவல்களை ஆக்சஸ் பண்ணிக்க முடியுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேணுங்கிறவங்க ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். மேலும் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.